Hello everyone, welcome to my channel. நீங்கள் PGTRB இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்தெந்த வெப்சைட்லாம் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது, அந்த வெப்சைட்டை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும், எப்படி நீங்கள் ஈஸியாக ஒரு 100 டேஸில் வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் எவ்ரிடே ஒரு குவிஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே அட் 8 o'clock நைட் வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். எவ்ரிடே 5 கொஷின்ஸ் தான், ரொம்ப நம்ம இது பண்ணிக்க போகிறது கிடையாது. பட் அந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். நார்மலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகட்டும், இல்லை சம் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும், எவ்வளோ இதாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஒரு 10 குவிஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 அந்த மாதிரி தான் தெரியும், 4 or 5 தான் தெரியும். பட் அந்த இதை போக்கி எப்படி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வர வைக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிலபஸை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட எவ்ரிடே நீங்கள் ஒரு 2.5 hour கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த இதை வந்து நீங்கள் முடிக்க முடியும். அதை வந்து 3 டிவிஷனாக எப்படி நீங்கள் சிலபஸை டிவைட் பண்ணிக்கலான்னா, ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து போயம் அண்ட் ப்ரோஸ், செகண்ட் டிவிஷன் வந்து ட்ராமா அண்ட் நாவல், தேர்ட் டிவிஷன் வந்து மற்ற ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுற 3 யூனிட்ஸ், அதாவது லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். இந்த 3 யூனிட்ஸ் வந்து நம்ம ரொம்பவே டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். அந்த 3 யூனிட்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போயமும் ப்ரோஸும் எப்படி படிக்கணும்னா, அந்த போயம் ப்ரோஸ்லையும் ஈஸியாக இருக்க போயம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. டிஃபிகல்ட்டாக ஒரு 50 லைன்ஸ்க்கு மேலே இருக்க போயம்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக கொண்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்க போயம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதனுடைய ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து படிங்க. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் அண்ட் சம்மரியை வந்து படிங்க. நான் இந்த வீடியோவோட கடைசியில் சம்மரி படிக்கிறது ப்ளஸ் அதனுடைய அனாலிசிஸ் டிவைசஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸில் இருக்குது அப்படின்றதையும் நான் பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா அண்ட் நாவல். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எல்லாருமே வந்து எல்லா ட்ராமாவையும் எல்லா நாவலையும் வந்து கம்ப்ளீட்டாக யாராலையுமே படிக்க முடியாது. அப்படி படித்தாலும் நம்மளுக்கு வந்து அது அவ்வளோவா ஞாபகம் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் ட்ராமா அண்ட் நாவல் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1 டேக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் சம்மரி மாதிரி நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி படிச்சுட்டு அதில் வந்து அந்த ஆத்தரோட இன்ட்ரோ, அந்த நாவலோ ட்ராமாவோ எப்போ எழுதியிருக்காங்க, எதுக்காக எழுதியிருக்காங்க, அதனுடைய தீம் என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய கிளைமேக்ஸ், இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு செகண்ட் ரிவிஷன் வரும்போது நீங்கள் வந்து அதனுடைய டீட்டெயில்டு சம்மரி படிக்கணும். ஒரு ஆக்ட்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க, நாவல்னால் ஒரு சாப்டர்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் படிக்கணும். அண்ட் மோரோவர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் இருக்க நிறைய ட்ராமாஸ் அண்ட் மூவிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ட்ராமாஸ் அண்ட் நாவல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீவியஸாக வந்து UGTRBயில் எழுதியிருந்தீங்கன்னா அதில் இருக்க பார்த்திங்கன்னா முக்காவாசி ட்ராமாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்லே வந்து மூவியாக அதனுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வச்சே உங்களுக்கு வந்து மூவியாக இருந்தது. அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்றது எனக்கு தெரியல. பட் அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ராமா, அந்த ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ட்ராமாவை நீங்கள் பார்க்குறப்பயே உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது மூவி இருந்ததுனால நான் உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த PGTRBயோட ப்ரிப்ரேஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினைக்கிற அந்த 3 யூனிட்ஸ், லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக் அண்ட் கிரிட்டிசிசம், அதாவது யூனிட் 8, 9, 10. இந்த யூனிட் 8, 9, 10ல் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி மினிமம் 1/2 hour அது ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லிங்குவிஸ்டிக்ஸ், கிரிட்டிசிசம்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக ரொம்பவே ஈஸியான யூனிட்ஸ். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப யாருக்கும் புரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது லிங்குவிஸ்டிக்கும் கிரிட்டிசிசமும் நீங்கள் கிராமர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு, இங்கிலீஷ் பிடிக்கும், கிராமர் பிடிக்கும் அப்படின்னாலே உங்கள் லிங்குவிஸ்டிக்கும் கிரிட்டிசிசமும் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த
10 யூனிட்ஸ்லையுமே நான் ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 மட்டும்தான். அந்த யூனிட்டில் மட்டும்தான் நிறைய இது இருக்குது. சாரி, யூனிட் 8 மட்டும்தான். யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் டாபிக்ஸ் கரெக்டாக கொடுக்காம ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் கொடுக்கும்போது அதை நீங்கள் உங்களால் ஈஸியாக அந்த டாப்பிக்கை மட்டும் உங்களால் படிச்சிட முடியும். பட் ஜென்ரல் டாபிக் கொடுக்கும்போது அந்த டாபிக் வந்து உங்களால் அதை படித்து முடிக்கவே முடியாது. எதை பார்த்திங்கனாலும் படித்து முடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து இந்த இதில் வந்து 8th யூனிட் மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் யூஜிடிஆர்பியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூனிட் 1க்கும் சரி கிரிட்டிசிசம்க்கும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கே கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாகணும். அண்ட் இதில் வந்து கிரிட்டிசிசம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக கிரிட்டிசிசம்னா என்ன, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து அரிஸ்டாட்டில் அண்ட் பிளேட்டோலேருந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போ நியூ கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், ஈகோ கிரிட்டிசிசம் இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் அவ்வளோ டஃப்பாக இல்லை. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்படி 3 டிவிஷனாக சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இங்கே வந்து நான் டிவைட் பண்ணி எப்படி டிவைட் பண்ணேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஒரு ஃபுல்லாக நான் படிக்க போகிறது கிடையாது. யூனிட் 1 and 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து போயம் அண்ட் ப்ரோஸ் அண்ட் ட்ராமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷனே கிடையாது, நாவல்ஸ் கிடையாது. ஒரே ஒரு நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸ் அப்படின்ற நாவல் மட்டும்தான். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வந்து ஒரு ப்ரீ நாவல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது ப்ரீ நாவல்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து நாவல்ன்ற இதில் வராது. ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக இருக்கிறது போயம், ப்ரோஸ் அண்ட் ட்ராமா. இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ட்ராமாஸ்க்கு வந்து மூவிஸ் இருக்குது யூடியூப்லேயே. ஸோ அது நான் என்னென்ன எந்தெந்த லிங்க்குன்றது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 and 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராமாவே இல்லை. இதில் வந்து ஃபிக்ஷன், ப்ரோஸ் அண்ட் போயம் தான் இருக்குது. இந்த 2 யூனிட்லேயும் வந்து உங்களுக்கு ட்ராமா எதுவுமே கிடையாது அண்ட் ஃபிக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் எம்மா வந்து கூட இப்போ 2020 கூட வந்து நியூவாக ஒரு மூவி எடுத்திருந்தாங்க. 2000 or 2020 மூவியாக எடுத்திருந்தாங்க. அந்த மூவி இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ரோஸில் வந்து முக்கால்வாசி வந்து கிரிட்டிசிசமில் வரும். ஹாஸ்லிடோட மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ், ஷெல்லியோட டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி, வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ், கார்லியோட த ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ், மேத்யூ வர்னாலோட த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி, டிஎஸ் எலியட்டோட ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசமில் தான் வந்து மெயினாக வரும். இதில் அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேம்போட எஸ்ஸேஸ் மட்டும்தான் வந்து இந்த 3 and 4ல் நீங்கள் ப்ரோஸில் படிக்க வேண்டியது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிரிட்டிசிசம் டாபிக்ஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போயம் இருக்குது. இதில் மோஸ்ட் ஆஃப் த போயம் வந்து எல்லாமே சின்ன சின்ன போயம்ஸ் தான், ரொம்ப பெரிய போயம்ஸுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஃபிக்ஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. இதுக்கு வந்து நீங்கள் யூனிட் 5 ஷேக்ஸ்பியரோட எல்லா ட்ராமாக்குமே வந்து உங்களுக்கு மூவி இருக்குது, ஸ்கிரிப்ட் பேஸ்டாக. ஈவன் மேக்பத்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த நம்ம ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த ஹெக்கேட் இருக்காங்க இல்லையா, விச்சஸோட ஒரு லீடர், அவங்க வந்து 2 சீனில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதுனது வந்து ஒரு சீனில் வர மாதிரி தான் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், என்னடா இந்த சீன் வரலையே அப்படின்னும் போது தான் நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து அந்த சீன் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதுனதில் லேட்டராக யாரோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ இது 5க்குமே வந்து உங்களுக்கு மூவிஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி 4 மட்டும்தான். மற்ற 4மே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6. இதில் வந்து இந்தியன் ரைட்டிங்கும் இருக்குது, காமன்வெல்த் லிட்ரேச்சரும் இருக்குது. இதில் இருந்து யூனிட் 6 and 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4மே இருக்கும். போயம் இருக்கும், ப்ரோஸ் இருக்கும், ஃபிக்ஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும். யூனிட் 6 and 7 ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் படித்து முடிக்கிறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து 7th அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே மூவிஸ் அண்ட் நிறைய இருக்கும். யூனிட் 6க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து மூவிஸோ அண்ட் வெப்சைட்ஸ்லேயுமே கூட ஒரு சில இதுக்கு மட்டும்தான் இருக்கும், நிறைய இதுக்கு இருக்காது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பொயட்டிக் டிவைசஸோ நிறைய தீம்ஸோ அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் இருக்காது. நம்ம ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் யூனிட் 6. நெக்ஸ்ட் யூனிட் 7 அமெரிக்கன் லிட்ரேச்சர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்னு சொல்லுவேன். ஏன்னா யூஜிடிஆர்பிலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் தான் நிறைய டாபிக்ஸ் இருந்தது. அண்ட் அதுலேருந்து தான் நிறைய மார்க்ஸ்க்கு வந்து கொஷனும் கேட்டிருந்தாங்க.
ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப டஃப்பான யூனிட். ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி படிக்க முடியாது. இதை வந்து ஒரு மேலோட்டமாக படித்த மாதிரி தான் நம்ம வந்து படித்தாகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இது மெனக்கெட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் எல்லா டாப்பிக்குமே அது என்ன, அதில் என்னென்ன மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிட்டிசிசம் பற்றி ஒரு ஐடியாவும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி ஒரு ஐடியாவும் இருந்ததுனால இது வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 9, அதுக்கு வந்து நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், அது எப்படி படிக்கணும் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 11 கிரிட்டிக்ஸ் எழுதின புக்ஸை கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்கிற டாபிக்ஸ்லையுமே ஒரு 5 to 6 வந்து கிரிட்டிசிசம் பேஸ்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ வெப்சைட்ஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட்ஸு. இந்த வெப்சைட்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிட் சார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா போயம்க்கும் இருக்கும், ட்ராமா இருக்கும், நாவல்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மீனிங் இருக்கும், அனாலிசிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து லிட் சார்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து குவிஸும் இருக்கும். ஒரு குவிஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் லாகின் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது, பணம் கட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லை. நீங்கள் இருக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸை படிச்சிங்கனாலே மோர் தென் எனஃப். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டாபிக்ஸ் போட்டுட்டு அதில் என்னென்ன அதனுடைய லிங்க்கை லிட் சார்ட்டோட லிங்க்கை மட்டும் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவையும் தேடி கண்டுபிடிக்க தேவை இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயம் அனாலிசிஸ் வண்டர்ஃபுல் வெப்சைட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் இருக்கும், ப்ளஸ் கிறிஸ்பாகவும் இருக்கும். வளவலா கொலக்கொலான்ற மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிவைசஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா பொயட்டிக் டிவைசஸ், அந்த ஒரு போயமில் வர எல்லா பொயட்டிக் டிவைசஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆத்தர் இன்ட்ரோ உட்பட. எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேராகிராஃபாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு போயமை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஹீரோ. இது வந்து ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அந்த மைண்ட் மேப் பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் எப்போ, இன்ட்ரோ எப்போ, லாஸ்ட் ஃபினிஷிங் எது, எல்லாமே ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கார்லெட் லெட்டர்ன்ற இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு கொஷின் எடுத்திருந்தாங்க இல்லைங்களா UGTRBயில். அதில் நீங்கள் கோர்ஸ் ஹீரோவோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃப் நோட்ஸ். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அனாலிசிஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கும். நீங்கள் இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம் நீங்கள் கிளிஃப் நோட்டு. நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வந்து ஒரு நல்லவே ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய டாபிக்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க எவ்ரிடே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லார் போடுற எல்லா இதையும் வந்து ஒரு டைம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்னும் போது ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுக்கோங்க. அது கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு மனப்பாடாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவிஸ். இந்த ட்ராமா அண்ட் ஃபிக்ஷனுக்கு வந்து அது ஒரு பெஸ்டஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். இது வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ட்ராமா அண்ட் மூவிஸை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சாட்டிஸ்ஃபைடாக எப்படி படிக்கிறது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த இதை வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த டாபிக் என்ன, அதோட ஆத்தர் யார், அதுக்கப்புறம் அது என்ன மேஜராக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேராகிராஃபில் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டை. போயம் அண்ட் ப்ரோஸாக இருந்தால் டெக்ஸ்ட்டை ரீட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சம்மரியை படிங்க. ஒன்ஸ் இதை படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அது என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களோடதாக இருக்கணும். அந்த இதில் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 days எடுத்துக்கோங்க. நீங்கள் 50 days எடுத்து கூட நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 20 to 30
days வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும். அந்த டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே. அந்த ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பேசிக்கான விஷயம் எல்லாமே படிச்சிட்டிங்கன்றதுனால உங்களுக்கு டீட்டெயிலாக படிக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா வராது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு கூடவே ஒரு குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன தெரியல அப்படின்றது தெரியும். என்னென்னலாம் தெரியலையோ அதை வந்து நீங்கள் போய் ரீகேப் பண்ணும்போது அது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் we need to prepare for PGTRB English. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ எவ்ரிவன்.